இந்த ஓலையை கூட விட மாட்டேங்கிறாங்க. ஓலை விளக்குமா இருக்குது. இந்த விளக்குமாறு எவ்வளோ கிழிச்சு வச்சுருக்கு. 2 விளக்குமாறு கிழிச்சு இதை வந்து சுத்தம் பண்ணணும் தான். நம்ம வீட்டுக்கு தென்னைமரம் கழுவி வந்த பெரியவர் மரத்தை சூப்பராக களைஞ்சிட்டு கீழே இறங்கிட்டாங்க. ஆனால் கீழே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்களாம். இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குண்டு. இது எல்லாத்தையும் நம்ம தான் க்ளீன் பண்ணணும். வாங்க, வேறு வழி இல்லை. ஆள் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இப்போதைக்கு ஓவர் டிமாண்டு. ஸோ நம்ம தான் க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க போய் பண்ணலாம். நீங்கள் இங்கிட்டு வாங்க, நான் இதை எடுத்து போட்டுக்கிறேன். எந்திரிச்சிருங்க. நீங்கள் இப்படி நிற்கிறது எனக்கு செட் ஆகலை. எந்திரிச்சிருங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் மட்டை எங்கிட்ட இழுத்தாரேன். நீங்கள் வேண்டாம் செதுக்கி விடுங்க. செதுக்கி விட்டு மட்டையை நம்ம வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கிட்ட வாங்க மேடம், எடுத்தாரோம். அஜய் யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டியா? போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. முடிப்பள்ளி சோபா. இப்போ வந்து பெரிய பெரிய மட்டை எல்லாத்தையும் எடுத்து ஓலையை மட்டும் தரிச்சாச்சு. எல்லா மட்டையிலையும் இல்லை, ஓலையை மட்டும் தரித்து எடுத்துட்டு மட்டை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஓலையை ஃபுல்லாக தரித்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பெரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காயட்டும். அது சாம காயும். இப்போ அடுத்து வந்து தேங்காயெல்லாம் பறக்கணும். தேங்காய் ஃபுல்லாக கிடக்கு. காஞ்சது, நல்லது, கெட்டது. எல்லா தேங்காயும் எடுப்போமா? இப்போ போடாதீங்க. உள்ள தண்ணி இருக்கு, உள்ள தண்ணி இல்லை. கொண்டாங்க மாட்டாங்க. அது எடுங்க. அவன் என்ன சொன்னா தெரியுமா? நல்லா பார்க்க செம செம. இது பாருங்க, இதுதான் இந்த வண்டு. ஆனால் அம்மா சொன்ன மாதிரி ஓலை மாதிரியே இருக்குது. இந்த வண்டு தான் தென்னை மரத்தில் இருந்த வண்டு. ஓலை மாதிரியே இருக்குது. இது போய் மரத்தில் இருந்துக்கிட்டு தான் அம்புட்டையும் கடிச்சு கடிச்சு அள்ளுது. ஓவரா டயர்ட் ஆயாச்சு. சூப்பராக ஒரு டீயை குடிச்சு பூஸ்டப் பண்ணிக்கிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. எல்லா மக்கள் நல்லபடியாக அம்மா இருங்க, நல்லபடியாக நீங்கள் நல்லா இருங்க. எங்களுக்கு துவா செய்யுங்க நல்லபடியாக இருக்க. கீழே உங்களுக்கு மேலே உங்களுக்கு எந்திரிக்கிறோம், ஒரு வழியாக எந்திரிச்சு உட்காந்துடுறோம். எல்லாம் நைண்டு தென்னை மரத்தில் வண்டு உளுந்து தேங்காய் ஊற காஞ்சு உழுவுது. மட்டை ஊற என்னமோ கத்திரி வச்சு வெட்டினது மாதிரி வெட்டி கொழுந்து கிழுந்து ஒன்றுமே தலையாமல் அப்படின்னு எந்திரிச்சுமா. அதோட ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டோம், என்ன இந்த மரம் இப்படி இருக்குது, கலகலன்னு இருந்த மரம் ஏன் இப்படி கிடக்குதுன்னு கேட்டால் வண்டு விழுந்துருச்சுட்டாங்க. உடனே அது வண்டுக்கு ஒரு ஆளை பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு ஒரு ஆள் வந்தார். அவரை கூப்பிட்டு மரத்தில் ஏறி இதை மரத்தை சுத்தம் பண்ணுங்கண்ணா. மரத்தை வைக்காம எப்படி இருக்குது நீட்டாக மரத்தை சூப்பராக முடி வெட்டி மரத்தை நல்லா சூப்பராக கிராப் பண்ண மாதிரி வெட்டி விட்டாரு. நல்லா முடி வெட்டி விட்டுருக்கு மரத்துக்கு ஃபுல்லாக. மட்டை வெட்டிட்டு கலந்து மரத்தை அழகாக்கிட்டு
ஓலையை மட்டும் செதுக்கிட்டு மட்டையெல்லாம் தனியாக எடுத்து நல்லா காய போட்டுருவோம் அடுப்பு எரிக்கிறதுக்குன்னு வச்சாச்சு. இதுக்கு பேர் வந்து சில்லாடையான், மரத்தில் உள்ளது. இது நல்லா காஞ்சிருக்கிறனால இப்போதைக்கு அடுப்பெரிக்க உதவுண்டு. ஒரு சின்ன பீஸ் கூட விடலை, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த சைடு தேங்காய் எடுத்தாச்சு. ஓலை எல்லாத்தையும் சீச்சிட்டு மட்டை எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கியாச்சு. அது பத்தாதுன்ற அம்மா இந்த ஓலையை கூட விட மாட்டேங்கிறாங்க. ஓலை விளக்குமாறு இருக்குது. இந்த வாரம் விளக்குமாறு எவ்வளோ கிழிச்சு வச்சுருக்கேன். 2 விளக்குமாறு கிழிச்சு இதை வந்து சுத்தம் பண்ணணும் தான். ஈக்கியை பூரா அந்த ஓலையிலேருந்து ஈக்கியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எடுத்து இந்த ஓலையெல்லாம் குப்பையெல்லாம் இப்படி அள்ளியாச்சு. இதை பூரா சுத்தம் பண்ணி வச்சோம்னா விளக்குமாறு அழகாக 2 விளக்குமாறு கட்டலாமே. ஒரு விளக்குமாறு 25 ரூபா 30 ரூபா சொல்கிறாங்க. 500 ரூபா கொடுத்தோம். 500 ரூபாய்க்கு தேங்காய் வந்துருச்சு, 2 விளக்குமாறு வந்துருச்சு, வீடு சுத்தமாகிடுச்சு, தென்னை மரத்துக்கு மருந்து வச்சு நீட்டாக்கியாச்சு, எல்லா வேலையும் பார்த்தாச்சு. கொடுத்தது 500 ரூபா. நமக்கு எவ்வளோ லாபம் தேங்காய் வந்துருச்சு. இந்த மட்டை இதை வேலையை பார்க்காம குப்பையாக போட்டுக்கிட்டு மரத்தை அண்ணாந்தானா அது பார்த்துட்டு ஒரு பூவரி இல்லை, ஒரு கொழுந்து தலைக்கலை, மேலே உள்ள தலைச்ச கொழுந்து இலை வரல, தலைவுல இருந்து வெட்டி 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 கத்திரியில் போட்டு வெட்டின மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. என்னடா இந்த மாதிரி இப்படி இருக்கு நான் சொல்லிக்கிட்டே நம்ம பூச்சி விழுந்துருச்சு போல மாட்டேன். அதோட ஒரு ஆளை கூப்பிட்டு காமிச்சு இன்றைக்கி சுத்தம் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் அள்ளி கொண்டே போட்டுட்டு இந்த இடத்த கழுவி விட்டுட்டு நீட்டாக கூட்டி பறிக்கி அள்ளிட்டு குளிச்சுட்டு உட்காந்துட வேண்டியது. இன்றைக்கி ஃப்ரீ. ஆமாம், இந்த வேலை பார்த்ததோட வேலை முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. சமையல் வேலை இன்றைக்கி இல்லை. என்ன சமையல் வேலை? எங்களுடைய யூடியூப் சமையல் இன்றைக்கி இல்லை, ரெஸ்ட்டு. காலையில் தக்காளி சோறாக்கியாச்சு. காலையில் தக்காளி சோறு பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டு எல்லாருக்கும் ஸ்கூலு இன்னைக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இங்கே 2 பேருக்கும் வச்சாச்சு. இன்னைக்கு வேலை ஓவர், கிச்சன் வேலை ஓவர். கொள்ளையை ஃபுல்லாக கூட்டி விட்டாச்சு. ஃபுல்லாக ஊற நீட்டாகிடுச்சு. கொள்ளையை ஃபுல்லாக கூட்டிட்டேன். மட்டை எல்லாத்தையும் அள்ளிட்டு நீட்டாக கொட்டில் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓரமாக மட்டையெல்லாம் ஒதுக்கியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வேலை முடிஞ்சிச்சு.